நேச்சுரலா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கானிக் ஆனது. அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாங்கி சாப்பிடுற அந்த ஃப்ரூட்ஸ்லயே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கெமிக்கல் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல என்ன கெமிக்கல் கலந்துகிட்டு இருக்காங்க? அதுல என்ன ஸ்கேம் நடக்குது? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். Uh-oh. நார்மலா நம்ம ஒரு கடையில போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சோ, இல்ல வாழைப்பழமோ ஏதோ வாங்க போறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கானிக் ஆனது அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டிக்கர்ஸே காரணமா வச்சு அந்த ஃப்ரூட்ஸ் சேல் பண்றவங்க இருக்காங்கல்ல, அதாவது வெண்டர்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஃபுட் அப்படின்னு நினைச்சு மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸோட விலைய அதிகமாக்கிடுறாங்க. நார்மலா ஒரு கிலோ ஆப்பிள் 50 ரூபாய்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த ஆப்பிளோட விலை வந்து 80 ரூபாய் இல்லைன்னா 100 ரூபாயா கூட போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டிக்கர் ஒட்டின எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆக்சுவலா இந்த ஸ்டிக்கர்ஸ் ஓடி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. அதாவது இந்த ஸ்டிக்கர்ஸ்ல மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. அந்த 3 வெரைட்டில 3ஆவதா ஒரு வெரைட்டி இருக்கும். அந்த வெரைட்டில இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ். மத்த எந்த ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்க வாங்குற ஃப்ரூட்ஸை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ரூட்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸுக்குள்ள கொஞ்சம் நம்பர் இருக்கும். அந்த நம்பர், அதாவது சீரியல் நம்பர் வந்து எத்தனை டிஜிட்ல வந்திருக்கு, எந்த நம்பர்ல ஆரம்பிக்குது, அதை பொறுத்து தான் வந்துட்டு அந்த பழத்தோட குவாலிட்டியுமே வந்து நிர்ணயிக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ்ல வந்து மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. அது என்னென்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து 4 டிஜிட் நம்பர். அதாவது அந்த பழத்துல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்ல இருக்கிற நம்பர் வந்துட்டு 4ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, 4ல ஆரம்பிச்சு மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு லோ குவாலிட்டியான ஃபுட். சாரி, ஒரு லோ குவாலிட்டியான ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 4026 அப்படின்னு இருக்கு, இல்ல 4987 அப்படின்னு இருக்குன்னா அந்த ஃப்ரூட் வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ் கிடையாது. அந்த ஃப்ரூட்ஸை வந்து எப்படி க்ரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்டிகல்ஸையும் கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து க்ரோ பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வாங்குற ஃப்ரூட்ஸ்ல அந்த சீரியல் நம்பரை செக் பண்ணி பாருங்க. அந்த சீரியல் நம்பர்ல மொத்தம் 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. செகண்டா இருக்கிறது வந்துட்டு 5 டிஜிட் நம்பர். ஆக்சுவலா மூணாவதா இருக்கிறது 5 டிஜிட் நம்பர் தான். பட் செகண்டா இருக்கிற 5 டிஜிட் நம்பர்ல வந்துட்டு அந்த 5 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8ல ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு 84131 இல்லைன்னா 86532. இந்த மாதிரி நீங்க வாங்குற ஃப்ரூட்ஸ்ல இருக்க ஸ்டிக்கர்ல 5 டிஜிட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதுல கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அதனால வந்து நாட் நேச்சுரல். இது வந்து ஃபுல்லி நேச்சுரல் கிடையாது. கொஞ்சம் நேச்சுரல் இருக்கும், கொஞ்சம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அதனால இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லி ஆர்கானிக் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்து வந்து மூணாவதா இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்கர்ஸோட டிஜிட் வந்துட்டு 5 டிஜிட் நம்பர் தான். பட் என்னதான் 5 டிஜிட் நம்பரா இருந்தாலுமே இதோட ஸ்டார்டிங் நம்பர், அதாவது இந்த ஃப்ரூட்ஸோட ஸ்டார்டிங் டிஜிட் நம்பர் வந்துட்டு 9. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்ல 9343 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட் வந்துட்டு நேச்சுரலான ஃப்ரூட். அதாவது நல்ல மேன்யூர் போட்டு சுத்தமான தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த மரத்தை வந்து வளர்த்து அதுல இருந்து வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி நேச்சுரலா வர்ற ஃப்ரூட்ஸ், அதாவது 5 டிஜிட் 9ல ஆரம்பிச்சு வர்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலான ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு மார்க்கெட்லயுமே ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். அதனால நீங்க வாங்கும் போது, நார்மலா நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த 5 டிஜிட் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்க. 5 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னாலுமே அந்த 5 டிஜிட் நம்பர் 9ஆம் நம்பர்ல ஆரம்பிக்குதான்னு அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாங்குற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்லது, உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நல்லது. சில ஷாப்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட் வரையும் கொண்டு வந்துட்டு அதுல இருக்க ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சு அவங்க வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலுமே அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும். ஸ்டிக்கர் இல்லாம யாராவது அந்த ஃப்ரூட்ஸை வித்தாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அபிஷியலா கவர்மெண்ட்லயே போய் கேஸ் கொடுக்கலாம். இந்த உலகத்துல நம்ம இருக்க போறது என்னமோ கொஞ்ச நாள் தான். பட் இருக்கிற இந்த கொஞ்ச நாளையுமே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். ஏன் என்னோட ஆசையாவும் கூட அதான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளே உள்ள கொண்டு வந்துகிட்டு நம்மளோட உடம்ப நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஃபியூச்சர்ல இனிமே நீங்க ஷாப்புக்கு போறீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது உங்களுடைய ஃப்ரூட்ஸ்ல 5 டிஜிட் நம்பர், அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர்ல 5 டிஜிட் நம்பர் 9ல ஆரம்பிக்குதா அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க. உங்களுடைய ஃபேமிலியும் ஆரோக்கியமா இருக்கும், நீங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்வீங்க, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வீங்க. That's all guys for today. Thanks for watching and see you in the next video.